சாப்டர் 16 சிறுநீரகம் பாதிப்பு மற்றும் அறுவை சிகிச்சைக்கான அடிப்படை ஆய்வக சோதனைகள். 1. இரத்தத்தில் யூரியா சோதனை. 2. இரத்தத்தில் கிரியாட்டினின் சோதனை. 3. முடிச்சு வடிகட்டும் விகிதம் அதாவது GFR. 4. சிறுநீர் முழு பரிசோதனை. 5. சிறுநீரக அல்ட்ராசவுண்ட். 6. சிறுநீரக பயாப்சி. 7. சீராலஜி. 8. இரும்பு சத்து அளவீடுகள். 9. பாராதைராய்டு அளவு. 10. இரத்தத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் அளவு. 11. முழு இரத்த அணுக்களின் பரிசோதனை. 12. இரத்தத்தில் எலக்ட்ரோலைட் அளவீடு. 13. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான விசேஷ மரபணு வகை பரிசோதனைகள். 14. இரத்தத்தில் டாக்ரோலிமஸ் அளவு தேவைப்படும்போது. 15. விசேஷ இரத்த பரிசோதனைகள் தேவைக்கேற்ப. 16.1 இரத்த யூரியா. 16.1.1 இதனை ஏன் சோதனை செய்ய வேண்டும்? சிறுநீரக செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கும் டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக நோய் அல்லது சேதம் தொடர்பான பிற சிகிச்சைகளின் தேவையை கண்டறிந்து கொள்வதற்கும் அதன் பலனை கண்காணிக்கவும் இது தேவையாகிறது. 16.1.2 இது எப்போது தேவைப்படுகிறது? சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சந்தேகப்படும்போது இரத்த பரிசோதனை தேவைப்படுகின்றது. நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறுநீரக செயல்பாடுகளை சீரான இடைவெளியில் கண்காணிக்க இது மிகவும் தேவைப்படுகின்றது. இயல்பான மதிப்புகள் யூரியா 15 முதல் 40 மில்லிகிராம் வரை. 16.2 சீரம் கிரியாட்டினின். 16.2.1 இதனை ஏன் சோதனை செய்ய வேண்டும்? உங்கள் சிறுநீரகம் நன்றாக செயல்படுகிறதா என்பதை கண்டறியவும் சிறுநீரக நோய்க்கான சிகிச்சையை கண்காணிக்கவும் இது உதவுகின்றது. 16.2.2 இது எப்போது தேவைப்படுகிறது? சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை சந்தேகப்படும் போது மட்டுமல்ல, நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறுநீரக செயல்பாடுகளை சீரான இடைவெளியில் கண்காணிக்கவும் இது மிகவும் அவசியமான ஒன்று. இதன் அடிப்படையில் GFR கணக்கிடப்படுகிறது. இயல்பான மதிப்புகள் கிரியாட்டினின் 0.6 முதல் 1.3 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரை. 16.3 சிறுநீரக மைக்ரோஆல்புமின் சிறுநீரில் நுண்புரதச்சத்து. 16.3.1 இதனை எப்போது பரிசோதனை செய்ய வேண்டும்? நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தால் ஆண்டுதோறும் செய்வது சிறந்தது. 16.3.2 இது எப்போது தேவைப்படுகின்றது? இரண்டாம் வகை நீரிழிவு நோயாளிகள் அதாவது 70 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் முதலாம் வகை நீரிழிவு நோயாளிகள் அதாவது 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆகியோருக்கு மைக்ரோஆல்புமினூரியாவை ஆண்டுதோறும் பரிசோதிக்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகளுக்கு இது வழக்கமான இடைவெளியில் பரிசோதிக்கப்படலாம். அவர்களின் மருத்துவர்களால் இது தீர்மானிக்கப்படும். 16.3.3 ஆல்புமின் என்றால் என்ன? இதனை ஏன் சோதனை செய்ய வேண்டும்? மைக்ரோஆல்புமின் சோதனையானது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான மாற்றங்களை காட்டும் ஆரம்ப அறிகுறியாகும். ஆல்புமின் என்பது கல்லீரலில் உற்பத்தியாகும் புரதமாகும். ஆல்புமின் சாதாரணமாக இரத்தத்தில் 4 கிராமிற்கும் மேலாக உள்ளது. சிறுநீரகங்கள் சரியாக செய்யப்படும் போது சிறுநீரில் ஆல்புமின் வெளியேற்றப்பட்டாது. ஒரு நபரின் சிறுநீரகம் சேதமடைந்தால் அல்லது பாதிக்கப்பட்டால் சிறுநீரிலிருந்து புரதங்களை வடிகட்டுவதற்கான திறனை இழக்கத் தொடங்கும். சிறுநீரில் புரதத்தின் அளவு அதிகரிப்பது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நாள்பட்ட நோயாளிகள் இது அதிகமாக காணப்படுகின்றது. எனவே சிறுநீரகத்தை காப்பாற்ற சிறுநீரில் மைக்ரோஆல்புமின் பரிசோதனையை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானதொன்று. இயல்பான மதிப்புகள் சிறுநீர் மைக்ரோஆல்புமின் 0.0 முதல் 25 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரை. 16.4 24 மணி நேர சிறுநீரில் புரதச்சத்து. இது எதனை அளவிடுகிறது? இதை ஏன் பரிசோதனை செய்ய வேண்டும்? 24 மணி நேரத்தில் வெளியேறுகின்ற சிறுநீரில் எவ்வளவு புரதச்சத்து வெளியாகின்றது என்பதை இது அளவிடுகின்றது. இதன் அளவை வைத்து சிறுநீரக பாதிப்பின் காரணங்களை ஊகித்து அதற்கான சிறப்பு பரிசோதனைகளை செய்ய முடியும். இதை எப்போது சோதனை செய்ய வேண்டும்? சிறுநீர் குமிழிகளின் பாதிப்புகளால் ஏற்படும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அல்லது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய கால் வீக்கம்
அல்லது காரணம் தெரியாத வீக்கம் இருந்தால் இதனை உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பார். இது எப்படி செய்யப்படுகின்றது? 24 மணி நேர சிறுநீர் முழுவதுமாக இந்த பரிசோதனைக்கு தேவைப்படுகின்றது. 1. காலையில் எழுந்தவுடன் சிறுநீர் வெளியிலே கழித்துவிட்டு அதன் நேரத்தை குறித்து கொள்ளவும். உதாரணமாக காலை 8 மணி. 2. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் எல்லா சிறுநீரையும் பரிசோதனை கூடத்திலே கொடுத்து விசேஷித்த கேனில் பிடிக்க வேண்டும். 3. மறுநாள் காலையில் எழுந்தவுடன், அதாவது உதாரணம் காலை 8 மணி வரை, அதே கேனில் சிறுநீரை பிடிக்க வேண்டும். இதுவே 24 மணி நேர சிறுநீரக அளவு. 4. கேனை மூடி சீக்கிரமாக பரிசோதனை நிலையத்துக்கு எடுத்துச் செல்லவும். 5. கேனில் மேல் உங்கள் பெயர், எந்த தேதியில் எந்த நேரத்திலிருந்து ஆரம்பித்து முடித்தீர்கள் என்பதை லேபிளில் எழுதுவது நல்லது. 6. இதில் எவ்வளவு புரதச்சத்து 24 மணி நேரத்தில் சிறுநீரில் வெளியேறுகிறது என்று பரிசோதிக்கப்படும். சரியான அளவு. 24 மணி நேரத்தில் சிறுநீரின் புரதம் சரியான அளவு ஒரு நாளுக்கு 150 கிராமிற்கு கீழே. 16.5 சிறுநீர் பரிசோதனை. இதனை ஏன் செய்ய வேண்டும்? சிறுநீரக பாதிப்புகள், சிறுநீரக தொற்று, சிறுநீரக கல் மற்றும் செயலிழப்புகளிலும் இந்த பரிசோதனைகள் தேவைப்படுகின்றது. இதனை எப்போது செய்ய வேண்டும்? 1. சாதாரணமாக முழு உடல் பரிசோதனையில். 2. சிறுநீரில் தொற்று, அடிவயிற்றிலே வலி, முதுகு பக்கம் வலி, அடிக்கடி வலியுடன் சிறுநீர் கழிப்பது மற்றும் சிறுநீரிலே இரத்தம் கலந்து வருவது போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது இது செய்யப்படுகின்றது. 3. கர்ப்பம் உண்டாயிருக்கிற நேரத்திலும் இச்சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. 4. உள்நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது. 5. அறுவை சிகிச்சைக்கு முன்பு இச்சோதனை தேவைப்படுகின்றது. இதில் என்னென்ன சோதனைகள் செய்யப்படுகின்றன? சர்க்கரை, புரதச்சத்து, அடர்த்தி நிலை, அமிலத்தன்மை, பிலிருபின், யூரோபிளினோஜன், கீட்டோன்கள், நைட்ரேட்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த அணுக்கள், வேறு கிருமிகளில் திசுக்கள், படிமங்கள் ஆகியவை பரிசோதனை செய்யப்படுகின்றது. 16.6 முழு இரத்த அணு பரிசோதனை, கம்ப்ளீட் ஹீமோகிராம். இந்த பரிசோதனையை ஏன் செய்ய வேண்டும்? உங்கள் இரத்தத்திலேயே ஹீமோகுளோபின் அளவு, சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்தம் உறைய தேவையான பிளேட்லெட் அணுக்கள் ஆகியவை தேவையான அளவில் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க. வெள்ளை அணுக்களின் வெவ்வேறு வகைகளையும் அவை இரத்தத்தில் இருக்கின்ற விகிதாச்சாரங்களையும் வித்தியாசப்படுத்த. இரத்தத்தில் உள்ள குறைபாடுகள், இரத்த அணுக்களின் உற்பத்தி திறன், அவற்றில் செயல்பாடு மற்றும் அவை அழிந்து போகின்ற நிலைமை ஆகியவற்றை கண்டுபிடித்து உதவ. இதனை எப்போது செய்ய வேண்டும்? உங்கள் மருத்துவர் இரத்த அணுக்களில் குறைவு, அவைகளில் பாதிப்பு, அவைகளின் உற்பத்தி குறைவு போன்ற ஏதாவது குறைபாடு இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் போது, இரத்த அணுக்களின் உற்பத்தி மற்றும் அவைகளின் முழு வளர்ச்சி அடைந்த நிலை ஆகியவற்றை அறிந்து கொள்ள. இரத்த சோகை வியாதியில் இருந்தால் ஹீமோகுளோபின் அளவை தொடர்ச்சியாக கண்காணிக்க. முழு இரத்த அணு பரிசோதனையில் என்னென்ன சோதனைகள் செய்யப்படுகின்றது? ஹீமோகுளோபின், முழு சிவப்பணுக்களின் எண்ணிக்கை, ஹெமட்டோகிரிட் சோதனை, மொத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை, வெள்ளை அணுக்களின் வெவ்வேறு வகைகளின் விகிதம், இரத்தத்தை உறைய செய்யும் பிளேட்லெட் அணுக்கள், சிவப்பணுக்களின் சராசரி கன அளவு, சிவப்பணுக்களின் சராசரி எண்ணிக்கை. இதை தவிர சிறுநீரக பாதிப்புகளின் காரணங்களை கண்டுபிடிக்க விசேஷித்த பரிசோதனைகள். 16.7 வயிறு மற்றும் சிறுநீரக பகுதி நிழற்படம், அல்ட்ராசோனோகிராம் ஆஃப் அப்டமன் அண்ட் கேயுபி ஏரியா. அல்ட்ராசவுண்ட் நிழற்படம் என்பது வயிற்றுக்குள்ளிருக்கும் வெவ்வேறு உறுப்புகளின் நிலையை காட்டுகின்ற ஒன்று. கீழ்கண்ட உறுப்புகளின் ஆரோக்கியமான அமைப்பு, அளவு மற்றும் அடைப்பு ஆகியவை கண்டறிய இது உதவும். கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகங்கள், சிறுநீரக குழாய்கள் மற்றும் சிறுநீர் பை, பித்தப்பை, கணையம், கர்ப்பப்பை ஆகியவற்றின் கோளாறுகளை கண்டுபிடிக்கவும் உதவுகின்றது. மாற்று அறுவை சிகிச்சைக்கான பரிசோதனைகள். முழு இரத்த அணு பரிசோதனை, சிவப்பணுக்கள் படியும் நேரம், வெறும் வயிற்றில் இரத்தத்தில் சர்க்கரை, சாப்பிட்ட பின்பு இரத்தத்தில் சர்க்கரை, நீரிழிவு கட்டுப்பாடும் குறியீடும், வெறும் வயிற்றில் கொழுப்பு பரிசோதனை, முழு சிறுநீர் பரிசோதனை, சிறுநீரில் புரதம், கிரையாட்டினின் விகிதம், இரத்தத்தில் யூரியா, கிரையாட்டினின், சோடியம் மற்றும் பொட்டாசியம், இரத்தத்தில் யூரிக் அமில அளவு, கல்லீரல் இயக்க பரிசோதனைகள்,
தைராய்டு ஹார்மோன் அளவு, மஞ்சள் காமாலை கிருமி சி மற்றும் மஞ்சள் காமாலை கிருமி பி, எய்ட்ஸ் கிருமி, சைட்டோமெகாலா போன்ற வைரஸ் கிருமியின் தடயங்கள், மார்பு பகுதி எக்ஸ்ரே, இருதய பரிசோதனை இசிஜி, இருதய இயக்கத்தை காட்டும் எக்கோ, அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை, 24 மணி நேர சிறுநீரில் கிரையாட்டினின் வெளியேறும் அளவு.